ஈரோட்டு நபர் டெல்லியில் பாதிக்கப்படுகிறார்னா அவர்களை மனிதராக கூட பார்க்கப்படுவதில்லை. முதலமைச்சரே காவல்துறை சங்கம் வருவதற்கு ஜெயலலிதாவே அனுமதிக்கலையே, கருணாநிதி அனுமதிக்கலையே. இப்போ காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அடிநிலை காவலர்களுக்கு பாதுகாப்பே. டெல்லி திகார் ஜெயில் சென்னையை சேர்ந்த காவலர்கள் அதை பாதுகாக்கும். தமிழர்களை பொறுத்தவரை காவல் பணியில் கடமை தவறாமல் வேலைவாங்க. திகார் ஜெயிலில் 10,000 பேரும் பல ஆயிரம் கோடி ரூபாய் உள்ள செல்வந்தர். அவன் எல்லாத்தையும் ஈஸியாக விலைக்கு வாங்கிடுவான். யூபிக்காரனை, பீகார்காரனை, அத்தனை பேரையும் பணத்தால் விலைக்கு வாங்கிடுவான். ஆனால் தமிழர்களை விலைக்கு வாங்க முடியாது. அப்போ இதுதான் இங்கே அரசியல். நீங்கள் உலகத்தில் எல்லா சமூகத்துக்கும் அரசியல் பாதுகாப்பு இருக்கு, தமிழர்களுக்கு பாதுகாப்பே இல்லை. அப்போ இந்த இடைநிலை காவலர்கள்லாம் பலியாடுங்களா? பலியாடுகள் தான், 100% பலியாடுகள் தான். நீங்க அதுதான் பெண்கள் இயற்கை உபாதைக்கு கூட போக முடியாமல் மணிக்கணக்காக நிற்கக்கூடிய செயல்கள் நடக்குது. கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். வாங்க பேசுவோம். வணக்கம் சார். சார், சின்ன பசங்களை அடம்பிடிப்பாங்க ஸ்கூல் போகிறதுக்கு. நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னா ஒரு பயம். ஆனால் இங்கே ஒரு போலீஸே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு டியூட்டி பார்க்கறதுக்கு பயமாக இருக்குது, நான் டெல்லி போய் எனக்கு பயமாக இருக்குது, என்ன பண்ணிடுவாங்களாம் அப்படின்னு போலீஸ் மேலேயே ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன். நீங்கள் அந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. என்ன நடந்திருக்கீங்க ஃபஸ்ட்டு? இல்லை, இப்போ காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அடிநிலை காவலர்களுக்கு பாதுகாப்பே இல்லை. காவலர் சங்கம் வைக்க வேண்டும் என்று ஒரு நீண்ட நாள் கோரிக்கை நடக்கு. காவலர், அதாவது இன்ஸ்பெக்டர், காவல் ஆய்வாளருக்கு மேலே இருக்கக்கூடியவர்களும் அதிகாரம் குவிக்கப்பட்டிருக்கு. அதற்கு கீழே இருக்கக்கூடிய காவலர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஏன்னா நீங்கள் ஆர்டர்லின்னு அதில் ஒரு மெத்தட் இருக்குது. அவர்கள் அந்த ஆர்டர்லிகள் எஸ்பி வீட்லேயோ, டிஐஜி வீட்லேயோ, ஐஜி வீட்லேயோ, இல்லை சினிமாவில் கூட பார்த்துருப்போம். என்ன பண்ணணும்? வீடு துடைக்கணும், காய்கறி வாங்கிட்டு வரணும், சில நகைச்சுவையாக கூட சில படங்களில் வரும். இதுதான். அப்போது இவர்களை குறைந்தபட்ச மனிதாபிமானியாகவே நடத்தப்படுவது இல்லை. இடைநிலை காவலர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் காவல்துறையில் ஒரு ஏவலர்கள் தான். யாருக்கு? உயர் அதிகாரிகளுக்கு. பல அதிகாரிகள் பணி இடைநீக்கம் செய்யப்படுவது உண்டு. எதுக்கான்னு கேட்டால், டிஎஸ்பி செய்கிற தவறு, எஸ்பி செய்கிற தவறுக்கு இவர்களை பணி நீக்கம் செஞ்சிருவோம். உதாரணத்துக்கு ஒரு லஞ்ச பணம், ஒரு 50 லட்ச ரூபா, 20 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா வாங்கி அதை கொண்டு போய் சேர்த்த வேண்டிய அப்போ ஒரு பொட்டி கொடுப்பா, வாங்கி கொண்டு வீட்டில் வச்சிரு. பொட்டிக்குள்ளே என்ன இருக்கும்? பணம். அப்போது பணம் யார்கிட்ட இருக்கும்? ஏட்டையாக விட்டு இருக்கும். ஏட்டையாக சஸ்பெண்ட். ஆனால் பணம் யாருடையது? யாருக்கு போய் சேர வேண்டியது? யாருக்கு அதுக்கான அந்த சலுகையை, அந்த விதிமீறலை யார் செஞ்சுருப்பா? ஒரு ஏட்டையாக செஞ்சுருக்க முடியாது. யார் செய்வா? ஒரு மேலதிகாரி தான் செஞ்சுருப்பான். அப்போது இதற்காகத்தான் மோகன்தாஸ் தலைமையில் நீண்ட நாள் கோரிக்கை. எது? காவலர் சங்கம். இந்த காவலர் சங்கத்துக்கு அனுமதி கொடுக்க அரசே மறுக்கிறது. அரசு என்ன சொல்கிறது? மேலதிகாரிகளுக்கு ஆதரவாக கீழே இருக்க கடைநிலை காவலர்களுக்கு எந்த பணி பாதுகாப்பும் இல்லை. இப்போ நம்ம டெல்லியை பொறுத்த வரைக்கும் டெல்லி திகார் ஜெயில் சென்னையை சேர்ந்த காவலர்கள் அதை பாதுகாக்கிறாங்க. அதிகமாக அதாவது 80% காவலர்கள் யார்? சென்னை சேர்ந்தவன் தான். நீங்கள் சென்னை அல்லாமல் 27 மாநிலம் இருக்குது. 27 மாநிலத்தில் யார் இருக்கா? காவலர்கள் இருக்கா. 27 மாநிலத்திலையும் டிஜிபி இருக்கா. ஆனால் தமிழ்நாட்டை ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்க? எதனால? தமிழர்களை பொறுத்தவரை காவல் பணியில் கடமை தவறாமல் வேலை பார்ப்போம். யூபி, பீகார், ஒரிசா இந்த மாநிலத்தில் இருந்து வருகிற காவலர்கள்
ஈஸியாக வேலை போயிடுவான், விட்டுட்டு ஓடி போயிடுவான். அப்போது தமிழர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவிலேயே இராணுவம், மெட்ராஸ் ரெஜிமெண்ட் ஒரு இராணுவம் இருக்குது. அந்த இராணுவம் தான் இந்தியாவில் தீர்க்கப்பட முடியாத இராணுவ முறியடிப்புகளை தீர்ப்பது யார்? மெட்ராஸ் ரெஜிமெண்ட் தான். இங்கே திகார் ஜெயில் பாதுகாப்பு, அங்கே ஏறக்கூடிய சர்வதேச குற்றவாளிகள் உட்பட 10,000 பேர் இருக்கான். எங்கே? திகார் ஜெயிலில் 10,000 பேரும் பல ஆயிரம் கோடி ரூபாய் உள்ள செல்வந்தர்கள். அவன் எல்லாத்தையும் ஈஸியாக விலைக்கு வாங்கிடுவான். யூபிக்காரனை, பீகார்காரனை, அத்தனை பேரையும் பணத்தால் விலைக்கு வாங்கிடுவான். ஆனால் தமிழர்களை விலைக்கு வாங்க முடியாது. அதன் காரணமாக தான் திகார் ஜெயிலுடைய பாதுகாப்பு யார்கிட்ட இருக்குது? தமிழ் காவலர்கள்ட்ட இருக்கு. இப்போ இந்த நபர், அவர் என்ன பேர்? அவர் பேர் வந்து எங்கேயுமே குறிப்பிடலைங்க. அப்போ இவரை ஈரோட்டை சேர்ந்த அந்த காவலர் எங்கே பணியாற்றுறாருன்னா டெல்லியில் பணியாற்றுறார். அப்போ மேலதிகாரி இவரை ஒரு மனிதனாகவே பார்க்க மாட்டான். அது இன்னும் சொல்லுவாங்க, தமிழ் போலீஸ் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. இது உண்மைங்களா? உண்மைதான், 100% உண்மை. நீங்கள் வாசம் கூட்டி தண்ணி தெளித்து அங்கே மாப்பு போடுற வேலை தான் தமிழனுக்கு. ஏன்னா இவர்களுக்கான அரசியலே இல்லை. அரசியல்வாதிகளுக்கே பாதுகாப்பு இல்லை, அப்புறம் காவலர்களுக்கு என்ன இருக்கும்? நீங்கள் டெல்லியை சேர்ந்த பல வட இந்திய அதிகாரிகள் தமிழ்நாட்டில் ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கான். இந்த அதிகாரி வீடுகளில் தமிழ் காவலர்கள் தான் வாசம் கூட்டிகிட்டு இருக்கான். வீடு சுத்தம் பண்ணுறான், தண்ணி கழுவுறான், டாய்லெட் கழுவுறான், குழந்தை குட்டி எங்கே கூட்டிகிட்டு போகிறான். இப்போ வேலை பார்க்குறது எங்கே? ஐபிஎஸ் ஆஃபீஸரு தமிழ்நாட்டில். ஆர்டர்லி எங்கே வேலை பார்க்குறான்? டெல்லியில். இது காலங்காலமாக இருக்குது. காரணம் என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு இணையான அதிகாரம் உள்ளவர்கள் இதெல்லாம் கண்டுகொள்வதே இல்லை. ஏன்னா அவனுக்கு திருடுவது மட்டும்தான் நோக்கம். சாதாரணமாக ரொம்ப எளிய குடும்பத்தில் இருந்த வேலுமணி 1.5 லட்சம் கோடி திருட முடியுதுன்னா இந்த அதிகார வர்க்கத்தை பாய்த்து கொள்ள முடியாது. மெடிக்கல் காலேஜ் கட்டுறதுக்கு காசு இல்லாமல் அண்ணாமலை சிதம்பரம் யூனிவர்சிட்டியில் டாக்டர் படித்த தமிழ்நாட்டின் கேதன் தேசாய் மைதா மாவில் மாத்திரை செஞ்சு கொடுத்து பல கோடி திருடி வச்சுருக்கான். அப்போ இந்த அதிகாரிகள் என்ன பண்ணுவான்? இவர்களை காப்பாற்றுவான். அப்போ அதிகாரி எடுத்து நீ கேட்க முடியுமா? முடியாது. அப்போ இதுதான் இங்கே அரசியல். நீங்கள் உலகத்தில் எல்லா சமூகத்துக்கும் அரசியல் பாதுகாப்பு இருக்குது, தமிழர்களுக்கு பாதுகாப்பே இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த அத்தனை அரசியல்வாதிகளும் கர்நாடகாவில் அதிகமாக சொத்து வச்சுருக்கான், ஆந்திராவில் சொத்து வச்சுருக்கான். அப்போ எப்படி இவன் தன்னுடைய தமிழனை எப்படி தன்னை அடையாளப்படுத்துவான்? படுத்தவே முடியாது. அதான் எனக்கு ஒன்று புரியலைங்க. இப்போ நம்மளுக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். இப்போ இங்கே போலீஸுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இப்போ அவங்க ஒய்ஃபே சொல்கிறாங்க, இங்கே வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அதனால SC ST ஆணையத்தில் நாங்கள் புகார் கொடுத்தோம். ஆனால் மூத்த அதிகாரிகளை கூப்பிட்டுருக்காங்க, முறையான சம்மன் இல்லாமல் கூப்பிட்டு மிரட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? மிரட்டத்தானே செய்வாங்க. நீங்கள் எனக்கு தெரிந்து சத்தியமங்கலத்தை சேர்ந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் முடிச்சுட்டு போய் ஆந்திராவில் இருக்கார். நேர்மையான அதிகாரி. அந்த நேர்மையான அதிகாரி தற்கொலை செஞ்சு இறந்துட்டாருன்னு பாடி வருது. எங்கே? சத்தியமங்கலத்துக்கு வருது. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் முடித்தவர் உண்மையாகவே தற்கொலை பண்ணாரா இல்லை காவலர்கள் அவரை சுட்டு கொண்டாங்களான்னு தெரியல. ஐபிஎஸ் அதிகாரிக்கு அந்த நிலைமை. செம்பரம் கடத்தல் லாபி அவ்வளோ பெரிய லாபி. நேர்மையாக இருந்ததுக்கு அவருக்கு என்ன சம்பளம்? மரணம். இதே மயிலாடுதுறை எஸ்பிக்கும் நடந்துச்சு. நடந்து போறார். நீங்கள் எஸ்பி கூட சொல்கிறார், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கியா, சாராயம் கடத்துறவன், கஞ்சா கடத்துறவன், அப்படின்னு கடத்துறவன் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க. யார் சொன்னான்? எஸ்பி. அப்போ எஸ்பியுடைய தொழில் என்ன? சாராயம் கடத்துறவன், கஞ்சா கடத்துறவன், அப்படின்னு கடத்துறவன், கடத்தல்காரங்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் வேலை. இப்படி இந்த திராவிட இயக்கம் வந்த பிறகு எல்லாமே நாசமாக போச்சு. காங்கிரஸ்காரர் இருக்கிற வரைக்கும் அது பண்ணையார் அரசியலாக இருந்தாலும் தர்மம், நியாயம், காமராஜ், கக்கன், இப்படி பல பேர் அதெல்லாம் இருந்து அடையாளம் தெரிஞ்சுது. ஆனால் இந்த திராவிட இயக்கம் வந்த பிறகு திராவிட இயக்கம் முதல்ல கையில் எடுத்தது அதை போலீஸை தான். கருணாநிதி என்ன பண்ணுவார்? ஒரு மீட்டிங் கூட்ட வள்ளினா காவலர்களை சிவில் உடையில் கூட தான் உட்கார வச்சிருவார். ஒரு 500 பேர் உட்கார வச்சிருவார். காவலர்கள் தான் அறிவிக்கப்படாத தொண்டர்கள். அப்போது இங்கே காவலர்களுடைய வேலையை கட்சிக்காரன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு குற்றவாளியை பிடிச்சிட்டு போனால
இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 ஸ்டேஷனுக்கு ஒரு போலீஸ் நிலையத்துக்கு போவதற்கு ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு வட்டச் செயலாளர் இல்லாமல் போக முடியாது. என்ன காரணம்? நீங்கள் அவ்வளவு அரசியல் அழுத்தம் அங்கே இருக்குது. இப்படி அரசியல் அழுத்தம் இருக்கிற காரணத்தினால இந்த அரசியல் அழுத்தம் பூரா யாருக்கு இருக்குது? கடைநிலை காவலர்களுக்கு. கடைநிலை காவலர்கள். நீங்கள் ஷியாம் சுந்தர்னு ஒரு ஐஜி ஏடிஜிபி இருப்பார் நினைக்கிறேன். அவருடைய பொண்ணு பீச்சில் தன்னுடைய காவலரோட பீர் குடிக்குது. அதை ஒரு காவலர், கடைநிலை காவலர் கண்டிக்கிறாரு. கண்டித்து வீடியோ எடுத்து போடுறாரு. அடுத்த நாள் காலையில் அவர் கையை உடைச்சி, காவலர்களே உயர் அதிகாரிகளை கையை உடைச்சி மாவு கட்டு போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. யாரை? போலீஸை. எப்படி ஒரு ஐஜி ஏடிஜிபியுடைய மகளை நீ வீடியோ எடுக்கலாம்? அவள் பீர் குடிச்சா என்ன, வேற என்ன பண்ணா தான் என்ன? அப்போ இதுதான் காவலர்கள். அப்போ இந்த இடைநிலை காவலர்கள்லாம் பலியாடுங்களா? பலியாடுகள் தான். 100% பலியாடுகள் தான். நீங்கள் பெண் காவலர்கள் நீங்கள் ஒரு அரசியல்வாதி, ஒரு அமைச்சர் கலந்து கொள்ளுகிற நிகழ்ச்சிக்கு ஒரு 2000 3000 பெண் போலீஸ், ஆண் போலீஸை வேகாத வெயில் நிறுத்தி வச்சுருக்கான். இது என்ன பாகிஸ்தானா? இல்லை ஏதாவது பஞ்சாபா? இல்லை இங்கே ஏதாவது நாகாலாந்தா? இது என்ன ஏக? நான் வியட்நாம் போயிருந்தேன். காவலர்களே, நான் ஒரு 10 நாள் இருந்தேன். வியட்நாம் பூரா சுற்றுறேன். ஒரு காவலர் கூட தெருவில் பார்க்க முடியல. ஏன்? அவன் வேலையை அவன் பார்த்துட்டு இருக்கான். இங்கே ஜெயலலிதா புறப்பட்டாலே கான்வாய் ஒரு 1000 போலீஸ் நிற்பான். ஸ்டாலின் கூட போக முடியாது. அதுதான், பெண்கள் இயற்கை உபாதைக்கு கூட போக முடியாமல் மணிக்கணக்காக நிற்கக்கூடிய செயல் இங்கே நடக்குது. அப்போ யார்? ஏசி டிசியும் ஏசி போட்டு காரில் உட்காந்துருப்பாங்க. வேகாத வெயில்ல மயக்கமடைகிற அளவுக்கு அவர்கள் பாதிக்கப்படுகிறதை மனிதாபிமானமாக நீங்கள், அதாவது காவலர்கள், அதாவது ஹெட் கான்ஸ்டபிள், ரைட்டர், எஸ்ஐ வரைக்கும் அவர்களை காவல் நிலையத்தில் அவர்கள் பயன்படுத்துகிறது. நீங்கள் இன்ஸ்பெக்டருக்கு டிஃபன் வாங்கி கொடுத்து கொடுக்கணும், டீ வாங்கி கொடுத்து கொடுக்கணும். யார்? காவலர்கள். அவருக்கு வேண்டிய கட்ட பஞ்சாயத்து ஆள் வந்தால் அவனுக்கு டீ வாங்கி கொடுத்து கொடுக்கணும். அப்போ இதுதான் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஏறக்குறைய ஒரு 60,000 காவலர்களுடைய இடைநிலை காவலர்கள், ஆண் காவலர்கள், பெண் காவலர்கள் 2 பேருடைய நிலைமை இந்த ஈரோட்டு காவலருடைய நிலைமையை போல தான். பல பேர் இன்றைக்கி லீவே அதாவது மகனுக்கு முதல் பிறந்த நாள் அந்த குழந்தைக்கு, அதுக்கும் போக முடியல. 2வது பிறந்த நாள், 3வது பிறந்த நாளுக்கு லீவ் கொடுக்கலன்னு மருந்து குடித்து செத்து போயிட்டார். இப்படி எனக்கு தெரிந்து பணிச்சுமை காரணமாக மனிதாபிமானமே இல்லாமல் அவர்களை அழுத்தம் கொடுத்ததன் காரணமாக பல 100 பேர், நீங்கள் ஒரு 5 வருஷம் இந்த பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா பல 100 பேர் தற்கொலை பண்ணி செத்து போயிருக்காங்க. நேர்மையான அதிகாரி காவலர் வேலையை தூக்கி போட்டு போயிடலாம். ஈரோட்டு நபர் டெல்லியில் பாதிக்கப்படுகிறாருன்னா அவர்களை மனிதராக கூட பார்க்கப்படுவதில்லை. அப்போது அடிப்படை தேவை அவர்களுக்கு சங்கம் வேணும். அதில் இன்னொரு விஷயம் இல்லை பார்க்க வேண்டியது இருக்குங்க சார். அவங்களே சொல்கிறாங்க, ஒய்ஃப் சொல்கிறாங்க, அழுதுகிட்டே சொல்கிறாங்கன்னா என்னோட பசங்க படிக்கிறாங்க, இப்போ எக்ஸாம் வருது, நாங்கள் பயந்து ஓடி டெல்லியிலேருந்து 15 நாள் ஆகுது, இப்போ நாங்கள் குழந்தை எக்ஸாமுக்கு நாங்கள் போகணும், எங்களுக்கு பயமாக இருக்குது, டெல்லி முதலமைச்சரும் தமிழக முதலமைச்சரும் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்கிறாங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது சார்? இல்லைங்க, அதாவது உருவான சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல இடைநிலை கடைநிலை காவலர்களுடைய நிலைமை இதுதான் எல்லா பக்கம். அவர்களுடைய இப்போ மேலதிகாரிகள் அவர்கள் அடிமைகள், மேலதிகாரிகளுக்கு அடிமைகள். அப்போ இந்த அடிமைகளுடைய உணர்வுகளை, உணர்ச்சிகளை நீங்கள் அவர்கள் யாருமே கவனத்தில் எடுத்துக்கிறது இல்லை. இப்போ பொறுக்க முடியாமல் இந்த விஷயம் வெளியே வந்திருக்கு. சார், அதான் மனித உரிமை ஆணையம் இருக்குது, நீதிமன்றம் இருக்குது, இவ்வளோ இருக்குங்களே. நீதிமன்றத்துக்குலாம் நீங்கள் போனீங்கன்னா அந்த காவல்துறை எதிர்த்து நீ நீதிமன்றத்துக்கு போயிடுவியா? கண்டிப்பாக திருட்டு வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார். அவர் திருட்டு இருக்க மாட்டான். ஆமாம். ஏன்? பல பேருக்கு இது ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும். இதுதான் காவல்துறை. பல பேருடைய நிலைமை இப்படித்தான் இருக்குது. இப்போ இது முதலமைச்சரே காவல்துறை சங்கம் வருவதற்கு ஜெயலலிதாவே அனுமதிக்கலையே, கருணாநிதி அனுமதிக்கலையே. 1 லட்சம் ஓட்டு இருக்கு. இந்த ஓட்டெல்லாம் திமுக போட்டால் தான் நடக்குது, அதிமுக. ஏன்னா உயர் காவல்துறை அதிகாரி இல்லாமல் அவனுக்கு அடிமையாக தான் வச்சுருக்கணும். இவர்களுக்கு சங்கம் வந்தால் எல்லா பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவான், உரிமை கேட்க ஆரம்பிச்சிருவான்,
சலுகை கேட்க ஆரம்பிச்சிருவான். இவர்களை அடிமைகளாக இருக்க வரைக்கும் தான் நமக்கு சொல்லி கேட்பாங்க. சங்கம் வந்தால் நீங்கள் அவர்களுக்கான மனிதாபிமான நடவடிக்கைகளை நாம் குறைத்து கொள்ள முடியாது. சார், என்னோட லாஸ்ட் கொஸ்டின் சார், இப்போ இந்த காணொலி பார்த்த நிறைய மக்களோட கேள்வி என்னன்னா, போலீஸுக்கே இந்த மாதிரி அநீதி நடக்குது அப்படின்னா மக்களுக்கு எப்படி அது பாதுகாப்பாக இருப்பாங்க காவல்துறை அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்குறாங்க. இல்லைங்க, அந்த கேள்விக்கு பதில் இல்லை. அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு நில உடைமையாளர் அவர் என்ன பண்ணுறாரு, திருப்பூரில் நடந்தது, ஆளுங்கட்சிக்கு ஆதரவான நபர், அந்த ஆளுங்கட்சி திமுகவுக்கு ஆதரவான நபர் தான், கிணத்துலேருந்து ஒரு நாளைக்கு ஒரு 50 லாரி தண்ணியை விற்கிறார். அப்போது பொதுமக்கள் சாலை மறியல் பண்ணுறான். ஏன்னா எங்கள் கிணறுலாம் நிலத்தடி நீர் எங்கே போயிடுது, கிணத்து கீழே போய் கிணறே வறண்டு போயிடுது. நீங்கள் தண்ணி எடுத்து ஒரு நாளைக்கு 50 லாரினா மாதத்துக்கு ஏறக்குறைய 50னா 500, 1500 லாரி விற்கிறீங்க திருப்பூர் டையிங் ஃபேக்ட்ரிக்கு. எங்களுக்கு குடிநீருக்கு தண்ணி இல்லை. கிணறு அங்கே பாறையை உடைச்சி தான் கிணறு வெட்டி வச்சுருப்பான். ஒரு கிணறு வெட்டுறக்கே 10,000 20,000 வேணும். தயவுசெய்து பொதுமக்கள் போராடுகிற பொழுது ஆளுங்கட்சி தரப்பு உடனே எஸ்பிக்கு உடனே கூட சொல்கிறாங்க. எஸ்பி ஒரு பெரிய போலீஸ் படை அனுப்புகிறார். போலீஸ் படை அனுப்பி போராடுகிற மக்கள் அத்தனை பேரும் கைது செய்யப்படுகிறார். அப்போ காவல்துறை எதுக்கு இருக்குன்னு புரியுதா? உண்மையாக என்ன பண்ணியிருக்கணும், மக்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டிய காவல்துறை யாருக்கு ஆதரவாக நிற்குது? ஆளுங்கட்சியினுடைய நில உடைமையாளன் பண்ணையாருக்கு ஆதரவாக நிற்குது. பண்ணையாருக்கு ஆதரவாக நிற்குது. அப்போ அந்த மக்களுக்கு பத்திரிகையில் செய்தி பெருசாக வராது. ஆளுங்கட்சி கொடுக்குற பல 1000 கோடி ரூபாய் விளம்பரத்துக்காக அந்த பத்திரிகை செய்தி பெருசாச்சுன்னா ஒரு அவேர்னஸ் வரும், ஒரு விழிப்புணர்வு வரும், அப்படியே முடக்கிடுவான். அப்போ இதுதான் மக்களுடைய நிலைமை, காவலர்களுடைய நிலைமை இதுதான். இதை புலனாய்வு செய்து இந்த காவலர் யார், இவனுக்கு என்ன அநீதி இழைக்கப்பட்டது, இவர் எங்கே பாதிக்கப்படுகிறார், இந்த தினமலம் தினவாந்தி தந்தி இது ரெண்டுமே வெகுஜன மக்கள் வாங்குகிற பத்திரிக்கை நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த செய்திகளை வரவே வராது. புலனாய்வு நிருபர்னு இதை போய் இந்த செய்தி எடுத்து இவர்களை கண்காணித்து மக்களிடம் கொண்டு போனால் மட்டும்தான் அவர்களுக்கு பாதுகாப்பு. இப்போ இந்த யூடியூப்பில் இந்த சமூக வலைதளத்தில் வந்த பிறகு நாம் இதை செய்தியாக்குறோம். வரலைன்னா தெரியாது. இந்த அவன் தற்கொலை பண்ணி சாக வேண்டிதான். குடும்பத்தோடு தற்கொலை பண்ணி சாகிற அத்தனை பேருடைய மரணத்திற்கு பிறகு இருக்கிற வழியை இந்த ஊடகங்கள் பதிவு செய்வதே இல்லை. ஊடகங்கள் பூரா கார்ப்பரேட் முதலாளிகள். அம்பானி நடத்துகிறான். நியூஸ் 18 தமிழ்நாடு யாருது? அம்பானி, கார்ப்பரேட் அம்பானி. இந்த கார்ப்பரேட் அம்பானிகிட்ட வேலை செய்கிற கார்த்திகை செல்வன் என்ன எப்படி உண்மையை சொல்லுவான்? 5 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கிட்டான். எப்படி உண்மையை கொள்ளுவதற்கு கோடிக்கணக்கான பணம் கொடுக்குறான். சரி, இதுதான் காவலருக்கு சங்கம் வேண்டும் என்பதும், அப்படி சங்கம் வைக்க அனுமதி கொடுத்தால் மக்கள் பாதுகாக்கப்படுவோம். நன்றிங்க சார், தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.